வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் எழுதின 2 கதைகள். இந்த கதைகள் ரொம்பவே ஸ்பெஷல். அன்புனா என்ன, இழப்புனா என்ன, விடாமுயற்சினா என்னன்னு விலங்குகள் மூலமா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வாங்க அந்த விலங்குகளோட மனசுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். இந்த கதைகளை கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விலங்குகளுக்கும் நம்மள மாதிரியே அன்பு, பாசம், ஏன் இதயம் முடங்கி போற வழி இதெல்லாம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த 2 கதைகள் முடியும் போது உங்களுக்கே ஒரு பதில் கிடைக்கலாம். சரி, நம்மளோட முதல கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, லண்டன்ல இருக்கிற ஒரு மிருக காட்சி சாலையில. அங்கதான் ஒரு ஆச்சரியமான, அதே சமயம் ரொம்ப சோகமான ஒரு நட்பு உருவாகுது. அந்த காலத்துல லண்டன்ல மிருக காட்சி சாலைக்குள்ள போகணும்னா டிக்கெட்டுக்கு பதிலா அங்க இருக்கிற காட்டு விலங்குகளுக்கு சாப்பாடா கொடுக்க ஒரு நாயையோ இல்ல பூனையோ கொண்டு வரலாம். ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். ரொம்பவே விசித்திரமான ஒரு பழக்கம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில தான் நம்ம கதையோட 2 கதாபாத்திரங்களும் சந்திக்க போறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் கூண்டுக்குள்ள கம்பீரமா உட்கார்ந்திருக்கிற ஒரு சிங்கம், இன்னொரு பக்கம் அதுக்கு இரையா உள்ள தூக்கி வீசப்பட்ட பயத்துல நடுங்கிட்டு இருக்கிற ஒரு குட்டி நாய். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு தான் நினைச்சோம் இல்லையா? ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. அந்த சிங்கம் அந்த நாய்க்குட்டிய தாக்கமே இல்ல. அதுக்கு பதிலா மெதுவா கிட்ட போய் என்ன இதுன்னு ஆர்வமா மோப்பம் பிடிச்சது. பயந்து போன அந்த குட்டி நாயும் மல்லாக்க படுத்து வால ஆட்ட ஆரம்பிச்சது. அந்த சிங்கத்தோட பார்வையில ஒரு கோபமும் இல்ல, ஒரு மென்மை தெரிஞ்சுது. அன்னிக்கு ஆரம்பிச்சது பாருங்க ஒரு நட்பு, ஒரு நம்பவே முடியாத நட்பு. அந்த சிங்கம் தனக்கு கிடைச்ச சாப்பாட்ட அந்த நாய்க்குட்டி கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுச்சு. ராத்திரி அந்த குட்டி நாய் பயமே இல்லாம சிங்கத்தோட கால் மேல தலைய வச்சு நிம்மதியா தூங்குச்சு. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாசங்களாச்சு. ஒரு வருஷம் முழுக்க அவங்க 2 பேரும் பிரிக்கவே முடியாத நண்பர்களா ஒரே கூண்டுல வாழ்ந்தாங்க. இது சும்மா ஒரே இடத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, இது ஒரு உண்மையான, ரொம்ப ஆழமான நட்பு. ஒன்னா விளையாடுவாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, ஒன்னா தூங்குவாங்க. சொல்லப்போனா அந்த சிங்கம் அந்த நாய்க்குட்டிய ஒரு பாதுகாவலன் மாதிரி பாத்துக்குச்சு. ஒரு வருஷம் முழுக்க அவங்க ஒரு குடும்பம் மாதிரி வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா எல்லா நல்ல கதைக்கும் ஒரு சோகமான திருப்பம் இருக்குமே, அதே மாதிரி இவங்களோட இந்த அழகான நட்புலயும் ஒரு சோகம் குறுகிடுது. ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு அந்த குட்டி நாய்க்கு உடம்பு முடியாம போச்சு. கொஞ்ச நாள்லயே அது இறந்து போயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான், ஆனா மனசு உடைக்கிற ஒரு உண்மை. தன்னோட நண்பன் போனத அந்த சிங்கத்தால ஏத்துக்கவே முடியல. அதோட துக்கம் ஒரு பெரிய கோவமா வெடிச்சது. சாப்பிடவே இல்ல, கூண்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருந்துச்சு. கூண்டோட கம்பிகளை கடிச்சு இழுத்துச்சு. அதோட கர்ஜனையில ஒரு வலி, ஒரு சோகம் தெரிஞ்சது. அந்த சிங்கத்தோட துக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அது தன்னோட நண்பனோட உயிரில்லாத உடல ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரியல. அது கட்டி புடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதுக்கு ஒரு துணை வேறோன்னு வேறொரு குட்டி நாய உள்ள விட்டாங்க. ஆனா அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? விட்ட அடுத்த நொடியே அந்த புது நாய தாக்கி கொன்னுடுச்சு. அதோட மனசுல தன்னோட பழைய நண்பனை தவிர வேற யாருக்குமே இடமில்ல. 1 நாள், 2 நாள் இல்ல, மொத்தமா 5 நாள். அந்த 5 நாளும் அந்த சிங்கம் செத்துப்போன தன்னோட நண்பனோட உடல அணைச்சபடியே தான் கிடந்துச்சு. 6வது நாள் அந்த கூண்டுல எந்த சத்தமும் இல்ல. அந்த கம்பீரமான சிங்கம் அமைதியா இருந்துச்சு. ஆமா, தன்னோட நண்பன் பிரிஞ்ச துக்கத்தை தாங்க முடியாம அந்த சிங்கமும் இறந்து போயிடுச்சு. இதயம் உடைஞ்சு போய் இறந்து போச்சுன்னு தான் சொல்லணும். சரி, இந்த சோகமான கதையிலிருந்து இப்ப நாம பார்க்க போறது விடாமுயற்சி, போராட்டம் பத்தின ஒரு கதை. இது ஒரு தாய் பாசத்தோட கதை. கடல்ல இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு உயரமான மரத்துல ஒரு கழுகு கூடு கட்டி தன்னோட குஞ்சுகளோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. பாவம், அந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொண்டு வர அந்த தாய் கழுகு ரொம்ப தூரம் பறந்து போக வேண்டியிருந்துச்சு. அந்த கழுகும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய மீனை பிடிச்சுக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ கீழே இருந்த சில பேர் அத பார்த்து சத்தம் போட்டு கல்ல தூக்கி எரிஞ்சாங்க. பயந்து போன அந்த கழுகு வாயில இருந்த மீனை கீழே போட்டுடுச்சு. அந்த மீனை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. கழுகுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ரொம்ப தூரம் பறந்து போனதுல அந்த கழுகு ரொம்பவே சோர்ந்து போயிடுச்சு. ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து கூட்டுல இருந்து பசியில கத்துற தன்னோட குஞ்சுகளோட சத்தத்தை கேட்டது. ஒரு பக்கம் உடம்புல தெம்பே இல்ல, இன்னொரு பக்கம் குஞ்சுகளோட பசி. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போச்சு. ஆனா ஒரு தாயோட பாசம் சோர்வை விட ரொம்ப வலிமையானது இல்லையா?
அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. தன்னோட களைப்பையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட குஞ்சுகளுக்காக அந்த தாய் கழுகு தன்னோட மொத்த பலத்தையும் திரட்டி மறுபடியும் கடலை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இந்த தடவை அது ஜெயிச்சிடுச்சு. யாருக்கும் தெரியாம ரொம்ப கவனமா பறந்து வந்து கூட்டுல காத்துட்டு இருந்த தன்னோட குஞ்சுகளுக்கு அந்த மீனை பிச்சை ஊட்டிச்சு. அந்த அம்மாவோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. சரி, இப்ப இந்த 2 கதைகளையும் ஒன்னா வச்சு பாப்போம். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலான்னு யோசிப்போம். ஒரு பக்கம் சிங்கம் நட்புக்கு விசுவாசமா இருக்கிறது எப்படின்னும் ஒரு இழப்போட வலி எவ்ளோ கொடுமையானதுன்னு நமக்கு காட்டுச்சு. இன்னொரு பக்கம் கழுகு ஒரு அம்மாவோட பாசம் எவ்ளோ சக்தி வாய்ந்தது, அதுக்காக எந்த தடையையும் தாண்டலான்னு நமக்கு புரிய வச்சது. டால்ஸ்டாயோட இந்த 2 கதைகளும் நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். அன்புக்கும் விசுவாசத்துக்கும் மனுஷன் விலங்குன்னு எந்த வித்தியாசமும் இல்ல. அதுக்கு எந்த இனமும் தெரியாது. ஒருவேளை அன்பையும் பாசத்தையும் வார்த்தைகளால விவரிக்கிறத விட இந்த மாதிரி செயல்கள் மூலமா தான் நாம உண்மையாவே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா?